இருக்கு. அதுல இது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல செகண்ட் வீடியோ பார்க்க போறோம். ராகில தான் இதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஒரு 6 மாசம் ஆனதுக்கு அப்புறமா சாலிட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சாலிட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. எப்படி அவங்களுக்கு அலர்ஜி ஆகுதா எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம இது கொடுக்க போறோம். ஸோ அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ராகில செய்கிற ஒரு சத்து மாவு. ஒரு 7-8 மாதம் ஆனதுக்கு அப்புறமா சத்து மாவு நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகளுக்காக மட்டுமே நம்ம செஞ்சு கொடுக்குற இந்த சத்து மாவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ராகி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ராகியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். தூசியெல்லாம் இல்லாமல் செய்யணுங்கிறக்காக தான் கழுவி காய வச்சுக்கிறோம். ராகியில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் கண்டென்ட் நிறைய இருக்குது. பொதுவாக குழந்தைகளுக்கு முதல் ஃபுட்டில் மதர்ஸ் மில்க்குக்கு அடுத்தபடியாக ராகி தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாது. ஆனால் அட் த சேம் டைம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்து நம்ம செய்யும்போது. அதுக்கப்புறமா 4 பாதாம், 4 பீஸ் முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் வேர்க்கடலை. இந்த 3 நட்ஸும் போட்டு கொஞ்சமாக நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல மூளை வளர்ச்சிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்துக்கும் இது ரொம்ப நல்லது. அப்புறம் எலும்புகள் வளர்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இது வந்து ஒரு 6 மாதத்துலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா வறுத்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதை கொஞ்சம் ஜலிச்சும் எடுத்துக்கலாம். மேலே ஏதாவது சரியாக அரைப்படாமல் இருந்தால் கூட நீங்கள் தனியாக இது பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நல்லா இதை ஜலிச்சுக்கலாம். இந்த பவுடரை வந்து நம்ம சத்து மாவை வீட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சாதாரணமாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு மீலுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் நான் இதுலேருந்து 2 ஸ்பூன் மாவு எடுத்து நம்ம கூழ் மாதிரி காய்க்க போகிறோம். சாதாரணமாக கூழ் மாதிரி காமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா கட்டி விழுகாமல் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் வந்து 2 ஸ்பூன் ராகி மாவு போட்டிருக்கேன், சத்து மாவு. அதுக்கு வந்து 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூனுக்கு 1 கப் ஊற்றுனீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம கெட்டியாக வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணுறேன். சாதாரணமாக நம்ம பால் பவுட்ரு குழந்தைகளுக்கு கொடுக்குற பால் பவுடர் இருக்கும். அதை தண்ணியில் கலந்துட்டு பால் மாவாக நீங்கள் பாலாக கலக்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பசும்பால்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு 7-8 மாதம் ஆனதுக்கப்புறமா பசும்பால் கொடுத்தீங்கன்னா அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு. இந்த நாட்டு சக்கரைக்கு பதிலாக பனங்கல்கண்டு கூட நல்ல சுத்தமான பனங்கல்கண்டு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதையும் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதில் வந்து இந்த ராகியை வறுத்து சேர்த்துருக்கிறனாலையும் இதில் இருக்கிற நட்ஸ்னோட பெனிஃபிட்ஸ்னால குழந்தைகளுக்கு நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்துக்கு, போன் டெவலப்மெண்ட்டுக்கு, மூளை வளர்ச்சி எல்லாத்துக்கும் இந்த சத்து மாவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும்.